மியூசிக்ல எப்படி இருக்கு? ஓகே. சிஜி ஒர்க்ல சிஜி எல்லாம் சூப்பரா, படம் பிரமாண்டமா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரி. இப்ப பாதி சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கு? படம் 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 நல்லா இல்ல ப்ரோ. ப்ரோ படம் எப்படி? ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு ப்ரோ. ப்ரோ படம் எப்படி? படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி? படம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி? ப்ரோ படம் எப்படி? ப்ரோ படம் எப்படி? படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் எப்படி? வேற 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 பேர் வேற ப்ரோ படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் எப்படி? நல்லா இருக்கு. ஆனா எந்த விஷயம் படம் எப்படி பண்ணி பாத்தீங்க? மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. அவர் சொல்ல தேவையில்ல, தமிழ் பத்தி மியூசிக் சொல்ல தேவையில்ல. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படம் கரெக்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து வேற போர் அடிக்காம இல்லை, அதெல்லாம் இருக்கு. நார்மலாக தான் இருக்கு. படம் வந்துருக்கு ரொம்ப ஐயவும் இல்லை, லோவும் இல்லை. படம் பார்க்க நல்லா இருக்கு. ஃபைட்லாம் இல்லை, ஒன்லி இதுதானே, பீரிங் தானே. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? நல்லா இருக்கு. வச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே பரபரப்பாவே இருந்தது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்குமோன்ற ஒரு இது இருந்தது. மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காரு. டைலாக் ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. அரசியல் உள்ள திணிச்சிருக்காரு. எல்லாமே எல்லாம் ஆல்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. பக்காவா பண்ணியிருக்காரு. லேக்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படம் ஃபுல்லா ஒரு பரபரப்பா ஹரி படம் மாதிரி போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்க்ளூஷன் இல்லை. அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்த பாட்டு வர மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது யாருமே இது ஒரு டீம் ஒர்க் தான் பிரதர், தனித்தனியா ஒருத்தர் கிடையாது. டீம் ஒர்க்கா எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் ப்ரோ, சூப்பரா இருந்தது. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. ப்ரோ படம் எப்படி? படம் எப்படி? ப்ரோ படம் எப்படி? ஓகே, நல்லா போயிடுச்சு. படம் படம் எப்படி ப்ரோ? உண்மையில நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க. தியேட்டர்ல மிஸ் பண்றேன். படம் எப்படி? படம் கடைசி உலக போர் உண்மையிலே சூப்பரா இருந்தது. என்னன்னா நம்ம எவ்வளோ நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கிறது. நம்ம நாட்டுல நடந்தா எந்த மாதிரி விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கும், நம்ம அதுக்கு காரணமாவே இருக்கிறதே நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுனாலதான் யாரால ஈஸியா உள்ள நுழைய முடியுதுங்கிறதையும் ரொம்ப அழகாவே இது பண்ணியிருந்தாங்க. இதுல எனக்கு நட்டி சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாவும் இது பண்ணாங்க, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசியல்வாதி திருந்தும் போது இருக்கிற விஷயம், கடைசியா ஒரு விஷயம் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், சாங், அதுவும் கிபாப் நம்ம ஆதி சார் வந்து அவர் உள்ளே ஒரு சாங் வேற பாடி காமிச்சாரு. அதெல்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஓவராலா நம்ம பார்க்க வேண்டிய படம். படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு படம். அது படத்தை என்னன்னா, ஆதி தான் ஃபுல்லா எல்லாமே அவர் தான். டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. நிறைய மெனக்கெட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கே வந்து ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன வரணும், எங்கே யாரை லிங்க் பண்ணணும், இது ஒரு வேர்ல்டு வார் இங்கிலீஷ் படத்தில் சொல்லுவாங்கள்ல, வேற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை லாக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி யார் எங்கேருந்து வரணும், யாருக்கு என்ன கேரக்டர், அவங்க என்ன ஒர்க் பண்ணணும், ஆடியன்ஸ் எதை பார்த்தா ஜாலியாக இருப்பாங்க, எதை பார்த்தா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பாயிண்ட்டும் நோட் பண்ணி படம் ஃபுல்லாக என்கேஜிங்காக ஒரு வேர்ல்டு வார். இது கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வார் தான். அந்த வேர்ல்டு வாரில் எந்தெந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வேணும், எந்த இடத்துல சென்டிமெண்ட் வேணுன்றது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காரு. டைலாக் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது பிரதர், பக்காவாக பண்ணியிருக்காரு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல ஆதிக்கிட்ட. நார்மலாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிள் படமாக அந்த மாதிரி போயிடும்னு பார்த்தேன். பக்கா ஆக்ஷன், கமர்ஷியல், சோஷியல் மெசேஜோட ஒரு படம் கொடுத்துருக்காரு. மியூசிக் எப்படி போட்டிருக்கு? தரமாக போட்டிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு சில ஏழுமலை மியூசிக்லாம் நடுவில் வரும், பட் அது தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு இது வச்சு பண்ணியிருக்காரு. செம்மையா பண்ணியிருக்காரு பிரதர். ட்ரெய்லர்ல நிறைய சிஜி காட்சிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த குவாலிட்டியா இருக்கு பிரதர்? சிஜி வந்து பைசா நிறைய செலவு பண்ணா வேற சிஜி, பட்ஜெட்குள்ள பண்ணக்கூடிய அவரோட சிஜியை பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு கான்செப்ட் தான் தேவை, சிஜி இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் முடியாது. தேவையான அளவுக்கு கரெக்டா இருக்கு சிஜி. அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி ஒரு படம் பண்ணா அது வேற லெவல்ல இருக்கும். அதுவே டம்மியான கதைலாம் இருக்கு. இது நமக்கு கான்செப்ட் வைஸ் புரிஞ்சா போதும். அது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. சிஜி நல்லா தான் இருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல அழகம் பெருமாள் பேசிட்டு இருப்பாரு, பின்னாடி போஸ்டர்ல வந்து தமிழர் பாதுகாப்பு படையன் இருக்கும். அது யாராவது தலைவரை குறிப்பிடுற மாதிரி இருக்கா இல்ல எப்படி? இல்ல, அது வந்து டைரக்டா சொன்னா சீமானனை கலாய்க்கிறாங்களாம் தெரியல, ஆனா அப்படிதான் தோணுது. அந்த மாதிரிதான் தோன்ற மாதிரி இருக்கு, கலாய்க்கிற மாதிரி தான் வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அவர் இன்டென்ஷனலா அதான் வச்சாரான்றது தெரியல.
அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு படம். எல்லாம் கலந்துருக்கு ஆக்சுவலா. இதுல காதல் இருக்கு, சரிங்களா, வார் பத்தி ஃபுல்லா இருக்கு. சென்னைக்கு ஒரு வார் வந்தா எப்படி இருக்கும், அது சென்னையில வார் நடக்குது. சென்னை அப்படியே காட்டுறாங்க. மக்களுக்கு வந்து எல்லாம் காசு காசுன்னு தெரியுமா, அது முக்கியம் இல்லைன்னு வருது இந்த படத்துல. மக்களுக்கு மக்கள் தான் முக்கியம், சரிங்களா, அத மாதிரி வருது. பேக்ரவுண்ட் சாங் எடுத்துங்க, அவர் பாடின அந்த ட்ராக்கா எல்லாமே செம்மையா இருக்கு. அதான் சொன்ன மாதிரி தான், எது கிராஃபிக்ஸ் எது ஒரிஜினலே தெரியல எங்களுக்கு. செம்மையா இருக்குது. அதாவது ஹிப்ஹாப் தமிழாக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான் இது. ஆக்சுவல் ரொம்ப நாள் சாதாரணமா இந்த மாதிரி இருந்தாரு, டாப் கியர் போட்டார் சார் இப்போ, சரிங்களா. சரி ஜி, தேங்க்ஸ். ஓகே ஜி, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான் அவனுக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு படம், இதான் அவரோட பெஸ்ட், தி பெஸ்ட்னு சொல்லுவேன் தெரியுமா, தி பெஸ்ட் படம் அவர். சரி, ட்ரெய்லர்ல வந்து ஒரு சீன் வந்து அழகா பெருமாள் பேசிட்டு இருப்பாரு. ஓகே. போஸ்டர்ல வந்து தமிழர் பாதுகாப்பு படை. அது பேஸ்ட் அழகா பெருமாள் இல்ல எல்லா ஸ்டோரியும் சொல்ல முடியாதுல்ல உங்ககிட்ட. இப்ப நானே எல்லாரும் சொல்லிட்ட சரி இருக்காது. எல்லாரும் படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட். குறிப்பிடுற மாதிரி இருக்கு. குறிப்பிடுற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா நானும் பேர் சொல்ல முடியாது, யார் யாரை சொல்றாங்க. மெயினா வாரிசு அரசியல் பத்தி வருது. வாரிசு அரசியல் எப்படி போகலாம், அதாவது ஒரு பாசிட்டிவாகவும் சொல்றாங்க, அதில் நெகட்டிவாகவும் சொல்றாங்க. அதாவது நம்ம வாரிசை வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பார்க்கறதுக்கு இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, சரியா. சரி ஜித், ஓகே. படம் செம்மையா இருக்கு, ஒர்த் வாட்சிங். கொடுத்த 200 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து. 1 மணி நேரம் 40 நிமிஷம் போறதே தெரியல. எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஆதி மட்டும் ஹீரோ கிடையாது, ஆதியோட மியூசிக் ஹீரோ, ஆதியோட டைரக்ஷன் ஹீரோ, ஆதி ஒரு ஹீரோ, நட்டி ஒரு ஹீரோ, சொல்லவே தேவையில்லை. முனிஷ்காந்த் ஒரு ஹீரோ. அவரோட உருவத்துக்கு இந்த கேரக்டர் வந்து பொருந்தவே. வெற்றிமாறன் எல்லாம் நீ ஓடி போயிருன்னு சொல்லிடுவாப்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீ இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னா நீ பண்ணுனான்னு சொல்லிட்டு பண்ணிருக்காப்ல. பாருங்க, நீங்க அந்த கண்டிப்பா விசில் அடிக்காம வெளியே வர முடியாது. அவர் பண்ற அட்டகாசம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. மீம்ஸ் எல்லாம் போடுவானுங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. இளைஞர்கள் 2K கிட்ஸோடைய பல்ஸை நல்லா அறிஞ்சு படம் பண்ணியிருக்காப்ல. இனிமேல் இந்த படம் ஜெயிக்கலன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னாப்ல. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொன்னாப்ல. நிச்சயமா வந்து இந்த படத்துல ஜெயிச்சிட்டாரு. ஒர்த் வாட்சிங், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 6 படம் வந்துச்சு, எல்லாமே ஃபீல் குட் மூவி. என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா நான் விரும்புறேன். சரி, இதை போய் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் ட்ரைலர் வந்து ரொம்ப மோசம். எப்படி கேட்டு சொல்லிங்கன்னா, அவருக்குலாம் வந்து இந்த மிலிட்ரி மேன்லாம் ஒத்து வருமா, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு எனர்ஜியான ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த கான்செப்டே கிடையாது. இது சுத்தமாக வேற கான்செப்ட்னால நல்லா ஆப்டா பொருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஹம்மிங் வந்து ஒரு ரேப்ல குடுக்குறாப்ல, அப்படியே கூஸ் பம்பா இருக்கு, எந்திரிக்குது. எந்த இடத்துல தேவையோ நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ண விடாம பண்றது வந்து மியூசிக்கும் அவருடைய இடையில ஒரு பிட் வாய்ஸ் போட்டுட்டே இருக்காப்ல. சான்ஸே இல்லை. பாலிடிக்ஸ் கிடையாது, ஒரு மனிதத்தை பத்தி பேசியிருக்காப்ல. மனிதன் வந்து எல்லாம் கிடைக்கும் போது தும்முறா தெரியும். அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு காட்டுக்குள்ள 2 பேரை விட்டாங்க, சோறு தண்ணி இல்லாம. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆயுதாகணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீ பணம் இருந்தாலும் பண்ணு, பணம் இல்லாட்டினாலும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணு. மனுஷன் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம்ங்கிறது கான்செப்ட். ஓகே, படம் எமோஷன்லாம் செம்மையா கனெக்ட் ஆகுது. ஒரு சீன்லாம் வந்து ஒருத்தர் வந்து அப்படி வந்து கையை பிடிப்பாப்புல, அங்கெல்லாம் நம்மள அப்படியே கூஸ் பம்பா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதே சொல்ல எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவா டைரக்ஷன்ல பண்ணிருக்காப்ல. இத்தனை டைரக்ஷன் பண்ணதெல்லாம் ஒரு ஜாலியா பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு தோதமா ஹீரோயின் இருக்கும், சாங்கு நிறைய டைம் இருக்கும், ஸ்பேஸ் இருந்துச்சு, சுந்தர்சி இருந்தாரு, எல்லாம் சேர்த்து பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல அவருடைய முழு காசு ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயம் கரெக்டா பண்ணி ஜெயிச்சிட்டாப்ல தான் நான் சொல்றேன். கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தமிழ் சினிமா வந்து மொக்கையா இருக்கும், அது காரணம் பட்ஜெட். ஆனா இதுல அதெல்லாம் இல்லாம தேவையில்லாத கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா சொல்ல முடியாது, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு பாட்டு இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காலி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு நினைச்சோம். அடடா அப்படிங்கும் போது செகண்ட் பார்ட் லீடு கொடுத்தாங்க, விசில் அடிச்சு வெளியே வந்தாச்சு. செகண்ட் பார்ட்டும் கண்டிப்பா பெரிய அளவுல பேசப்படும். செம்மையா இருக்கு, செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பண்ணிருக்காப்ல, நல்லா பண்ணிருக்காங்க. என்கேஜிங் சூப்பரா இருக்கு. அதே சொல்லல, அங்கங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். திடீர்னு நல்லவனா இருக்கான், திடீர்னு கெட்டவனா இருக்கான், திடீர்னு நல்லவனா இருக்கான், திடீர்னு கெட்டவனா. அது படத்துக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான இடத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, யாருன்னு சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்கு படம். ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல அழகு பெருமாள் பேசிட்டு இருப்பாரு, பின்னாடி வந்து தமிழர்கள் பாதுகாப்பு படை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? குறிப்பிட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பா ஒரு தலைவரை போட்டு ஓட்டிருக்காங்க. அது படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், செம்மையா செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு டைலாக் விடுவாரு அழகு பெருமாள், அப்பயே எல்லாரும் சிரிப்பு வந்துடும். இவர் அவர் தான் பண்ணிருக்கான்னு சொல்லி குறியீடு. பட் அவரையும் லைட்ல நல்லதா காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா இருக்கு குறியீடு, கன்ஃபார்ம்டா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கன்ஃபார்ம். நன்றி.